வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இதுவரை எதிர்பார்த்தல் வேண்டாம் என்ற ஒரு உயர்ந்த தலைப்பு. இது உயர்ந்த தலைப்பு மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்திற்கு, இன்றைய சமுதாய சூழ்நிலைக்கு மிக 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 அவசியமான ஒரு அறியப்பட வேண்டிய ஒரு தலைப்பு என்று நாம் கருதுகிறோம். அந்த தலைப்பின் கீழ் பல சிந்தனைகளை நமக்கு எடுத்துரைத்த அருள்நிதி வன்னிதாம் அவர்களுக்கு நன்றி. மெய்யன்பர்களே, எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு என்பது அது ஒரு வியாதி போல் ஆகிவிட்டது இப்பொழுது. ஏன் ஏன் இந்த எதிர்பார்ப்பு என்பது இப்படி வந்துவிட்டது? காலங்காலமாக எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். இப்ப ஏன் எதிர்பார்ப்பை இவ்வளவு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மகரிஷி அதை சொல்ல வேண்டி வந்தது என்று சொன்னால், இந்த எதிர்பார்ப்புங்கிறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்றோம், சங்கல்பம்னு ஒண்ணு வச்சிருக்கோம். நம்ம இதுலயே சாமிகிட்ட கேட்டோம், சாமி எதிர்பார்ப்பு வேண்டாம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றீங்க. தவம் முடிஞ்சோன்னு என்ன சொல்றீங்க? உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை வேற சொல்றீங்க. இது எதிர்பார்ப்பு இல்லையா என்று நாங்கள் மகரிஷியிடம் கேட்டதுண்டு. அப்ப கேட்கும் போதுதான் இந்த சங்கல்பத்தை எதற்காக வைத்தேன், ஏன் இந்த சங்கல்பத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் சொன்னார். இதற்கு எதிர்ப்பு செய்தவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இது தேவையில்லை இல்ல. ஒருத்தர்லாம் மகரிஷியிடமே கேட்கிறார், செயலுக்கு விளைவுதான் வரும் என்று சொல்லிவிட்டீர்கள். அப்ப நம்ம செயலை மாற்றினால் செயல் மாறப்போகுது. அப்புறம் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் அப்படின்னு சங்கல்பம் சொல்லிட்டா வந்துருமா அப்படின்னு மகரிஷிகிட்ட கேட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. தனாச சங்கல்பத்தை கூட இது எதற்கு செய்ய வேண்டும்? வேதாத்திரி சீடர்கள் தனாச சங்கல்பம் செய்யறது அப்படிங்கிறது முறையா அப்படின்னு கேள்வி கேட்டவங்க எல்லாம் இருக்காங்க. மதுரையிலிருந்தே ஒருத்தர் என் கூட வந்தவர் ஒருத்தர், ஒரு பெரியவர், அந்த கேள்வியை அவர் கேட்கிறார். அப்பதான் மகரிஷி சொல்றாரு, அதாவது இந்த சங்கல்பத்தை எனக்கு கொடுத்தது நான் உடனே அதை செய்யவே இல்லப்பா, நான் தூக்கி வச்சுட்டேன், அந்த ஜோல்னா பையில போட்டு தூக்கி வச்சுட்டேன் அப்படிதான் சொல்றாரு. அவரும் அந்த தனாச சங்கல்பத்தை ரொம்ப காலமாக, பல வருடமாக அதை அவர் செய்யவே இல்லை. அப்ப எப்ப அதை செய்யறாரு, எதுக்காக செய்யறாரு? அழித்திருக்கோள் கட்டுறதுக்கோ அதுக்கோ இதுக்கு இப்படியெல்லாம் அவர் அப்படியெல்லாம் பண்ணல. முதலில் அந்த சங்கல்பத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை எப்ப வந்தது அப்படிங்கும்போது, ஒரு தேவை என்பதற்கே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு குடும்பம் வந்து விட்டது. நன்றாக இருந்த ஒரு குடும்பம். அவங்க மகரிஷியினுடைய ஃபாலோயர்ஸு. மகரிஷி பாண்டிச்சேரி போனார்னா அவங்க மகரிஷி கூட இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு சாமி போவார். அவங்க ரைஸ் மில் வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு நிலையில் திடீர்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய லாஸ் ஆகி இப்போ என்னாச்சு, அவங்க தேவை என்ற சூழ்நிலைக்கே கஷ்டம் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அந்த கடன்ல போய் அப்படி சிக்கிட்டாங்க. அப்ப சாமி சொல்றாரு, இப்போ நீங்க வேற எதிர்பார்ப்பு எல்லாம் வைக்கலாங்க. முதல்ல சாமி சங்கல்பம், அந்த தேவை அந்த குடும்பத்துக்கு பூர்த்தி ஆகணும் இல்லையா? அப்ப அதற்காக இதுல நம்ம ஒரு சங்கல்பம் கொடுத்தாங்களே, இது செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு அவர் மகரிஷி அதை செய்தார். மகரிஷியை உட்கார்ந்து செய்தார். அந்த குடும்பத்துல உட்கார்ந்து செய்தார். அந்த வீட்டுல உட்கார்ந்து செய்தார். அது என்னாச்சு, அவர்களுடைய அந்த கஷ்டம் மாறி தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அந்த சூழ்நிலை மாறியது. நேரடியா அந்த சங்கல்பம் செஞ்சோடனே
3 வேளை சாப்பாடு அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கெல்லாம் ஒருத்தர் கொண்டு வந்து குடுத்துட்டாரு. அப்படியெல்லாம் நடக்கல. அப்படியெல்லாம் நடக்கல. அவர்கள் அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஏதோ ஒரு தொழிலை செய்யும்போது, அந்த தொழில் நடந்து அவங்க தேவை பூர்த்தி ஆகுற அளவுக்கு அவங்களுடைய சூழ்நிலை மாறியது. மாறியது. அதுக்காக தான் செஞ்சார். ஆனால் இப்ப எல்லாம் என்னாச்சு? இப்ப இதே சங்கல்பத்தை இன்னைக்கு 100க்கு 90 வேதாத்திரிய சீடர்கள் எதிர்பார்ப்போடு இந்த சங்கல்பத்தை செய்யக்கூடியவர்களை, அப்படி செய்யக்கூடிய அமைப்பை நாம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இப்ப எந்த ஒன்று தேவையை பூர்த்தி செய்வதற்காக என்று அந்த சங்கல்பத்தை எடுத்து மகரிஷி கொடுத்தாரோ, அதையே தேவையில்லாததுக்கெல்லாம் இன்னைக்கு தனாச சங்கல்பம் செய்யறது. தனாச சங்கல்பம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே நீங்க கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அது வரணும், இது வரணும் நினைங்க உங்களுக்கு நடக்கும். இப்ப நம்ம என்ன ஆயிட்டோம்? அப்ப எதுக்காக கொடுத்தார், எங்க போயிட்டோம்? எதிர்பார்ப்பாக மாற்றி விட்டோம். அதனால மகரிஷி இந்த சங்கல்பத்தை நம்ம இதுல தவத்துல இருக்கக்கூடிய சங்கல்பத்துக்கு கூட விளக்கம் சொல்லும் போது அவர் சொல்றாரு, நிறை செல்வம்னு தான் நான் சொல்லியிருக்கேன், நிறையா செல்வம்னு சொல்லலைன்னு அவர் சொல்லுவார். அதுபோல இப்ப சங்கல்பமாக இருந்தது எதிர்பார்ப்பாக மாறிவிட்டது இன்றைய சமுதாயத்தில். ஏன்? சங்கல்பம் என்பது தவறல்ல. ஏன்? சங்கல்பம் என்று சொல்லும்போது அது தேவையின் நிமித்தத்தில் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதாங்க சங்கல்பம். தேவைக்கே கஷ்டங்கிறது வந்துடக்கூடாது. உயிரோடு இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சங்கல்பம் போடுறது வேற. ஆனால் நான் இப்படி வாழணும் அப்படிங்கிறத நினைக்கிறது வேற. எதிர்பார்ப்பு என்பது வேறு. அப்ப இப்ப நீங்க பாருங்க, இன்னைக்கு வாழ்க்கை வாழ்வதற்காக இந்த பொருள்கள் வேணும் அப்படிங்கிறது நமக்கு அடிக்கடி நம்ம பேசியிருக்கோம். பொருள்கள் வேணும். இப்ப அது என்னாச்சு? இந்த வாழ்க்கையை நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உலகத்திலேயே பெரிய பெரிய பங்களாக்கள், பெரிய பெரிய 10,000 கோடிக்கு ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறானே, அப்படி வாழ்ந்த ஒரு பெரிய மாகாணம் இப்பொழுது பஞ்சபூதங்களால் அழிக்கப்பட்டு தீக்கு இரையாக்கப்பட்டு அப்படி சரிஞ்சு போச்சு. இயற்கை ஒன்றும் பண்ண முடியல மனிதனால. அப்ப இது எல்லாம் எதிர்பார்ப்பின் அடிப்படையில் போனதானே அது. அப்ப இயற்கையை அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த எதிர்பார்ப்பு இது ஏன் இப்படி எதிர்பார்ப்பாக மாறியது என்று சொன்னால், வாழ்க்கை என்பது இந்த புறப்பொருள்கள் தான் வாழ்க்கை அப்படின்னு இன்னைக்கு இந்த சமுதாயம் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதைத்தான் இன்னும் வேகமாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது. நாமும் நம்ம பிள்ளைகளை இந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் படிக்க வச்சு, வீணா போறதுக்குரிய படிப்பை படிக்க வச்சு பணத்தை சம்பாரிச்சு எதிர்பார்ப்போடு வாழுங்கள்னு தான் நம்மளும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாம இங்க உட்காந்து அப்படியே தத்துவம் எல்லாம் கேட்டுறோம். அங்க போனா வீட்டுல போனோம்னா நம்ம பிள்ளைகளை எல்லாம் அப்படிதான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வேதாத்திரியத்தை எத்தனை பேர் நாம சொல்றோம்னு தெரியல. சொல்ல முடியலன்னு நிறைய பேர் கேட்கறாங்க. வீட்டுல பிள்ளைகளுக்கு சொல்ல முடியல, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட நிறைய பேருக்கு போன்ல கேட்கறாங்க. கேட்க மாட்டாங்க. அப்புறம் என்னங்க, அப்புறம் எப்படிங்க சொல்றது? அவங்க நீங்க சொல்லி கேட்கணும் அப்படிங்கறதே எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லிடுவேன். நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அங்கதானங்க சிக்கல் வருது. நாங்க கேட்கறதுக்கு தான் தயாரு, அதையெல்லாம் நடைமுறைப்படுத்த தயாரா இல்ல. அப்ப அவர்களும் மாறுவதற்கு, அவர்கள் கேட்பதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். அவ்வளவுதான். நாம மாறாமல் நம்ம குழந்தைகளுக்கு எதையும் சொல்ல முடியாது. அப்ப நம்ம மாறணும். அதுதான் சரி. அப்ப இப்ப இந்த எதிர்பார்ப்பு என்பது இந்த புற பொருள் அதுதான் வாழ்க்கை என்று வந்ததுதான் இந்த எதிர்பார்ப்பு. இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்பு எப்படி போச்சு? இந்த இயற்கை இதை பற்றி பேசணும்னா அது மணிக்கணக்கில் பேசக்கூடிய ஒரு சிந்தனை. ஆனால் இப்ப நீங்க நல்லா பார்ப்போம், ஒரு பொதுவா ஒட்டுமொத்தமா பார்ப்போம். இந்த மனிதர்கள் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு இப்ப ஒண்ணு எடுத்துக்குவோம். பசி தாகம் இந்த ஒண்ணை மட்டும் எடுத்துக்குவோம். முதல்ல இந்த தேவைகள் 3ல ஒண்ணு மட்டும் எடுத்துக்குவோம். இதுக்காக இந்த இயற்கை எவ்வளவு செடிகள், எவ்வளவு மரங்கள், எவ்வளவு இயற்கை வளங்கள், இது எல்லாத்தையும் இயற்கை நம்ம மனுஷன் வர்றதுக்கு முன்னாடி கொடுத்துருச்சா இல்லையா? கொடுத்துருச்சுல்ல. எத்தனை வகையான ஓரறிவு தாவரங்கள்ல எத்தனை ஸ்பீசிஸ் இருக்கு.
இவ்வளவே கொடுத்துருக்குல்ல, கொடுத்துருக்கு. சரி, அதுல வர்றத இவன் எடுத்து அனுபவிச்சுக்கலாம். ரைட். மகரிஷி என்ன சொல்ற, இந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாத்துறது. அது தானா விழுந்து முளைக்கிறதுங்கிறத அதை என்ன பண்ற, அந்த விதையை எடுத்து பயிர் பண்ணி நாம என்ன பண்றது, விளைய வைக்கிறதுங்கிறது இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாத்துறதுங்கிறது. அது மனிதனுடைய 6வது அறிவு சிந்தனை ஆற்றல் பெருகணும்னே செய்யறதுன்னு சொல்லிட்டார். இப்ப இவனுக்கு என்ன எதிர்பார்ப்பு வந்துருச்சு, இப்ப இந்த எதிர்பார்ப்பா மாறிடுச்சு பாருங்க. அந்த காலத்துல சங்கல்பம் தான் இருந்துச்சு. நாட்டுல நல்ல மழை பெய்யணும், விவசாயம் செழிக்கணும், நாட்டுல நல்ல விளைச்சல் இருக்கணும், எல்லாருக்கும் பசியாறுவதற்கான உணவு கிடைக்க வேண்டும். இது சாமி கும்பிடுவாங்க, அப்படி கோயில்ல கும்பிடுவாங்க, இயற்கையை வேண்டுவார்கள். இவ்வளவுதான் சங்கல்பம். சங்கல்பம். இப்ப இது எதிர்பார்ப்பாக எப்படி மாறியது அப்படின்னு பாருங்க. எப்படி மாறியது? ஒரு ஏக்கர்ல 20 மூடை நெல் வருதா, இதை எப்படி 40 மூடையா மாத்துறது, இதை எப்படி 60 மூடையா மாத்துறது, இது 6 மாசத்துல விளையுதா, அதை எப்படி 3 மாசத்துல விளைய வைக்கிறது, இப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சான் இல்லையா? இது எதிர்பார்ப்பு தானே. எப்ப இயற்கைன்னு ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கு, அதை நீ நான் மாத்துறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் பியூர் எதிர்பார்ப்பு. இது உன்னுடைய எதிர்பார்ப்பு. அப்ப எதிர்பார்ப்புங்கிறது என்ன வருதுன்னா, இப்படித்தான் வர வேண்டும் என்று ஒரு டார்கெட்டை வச்சுட்டு அதுக்கு என்ன பண்றது, அதை அடைவதற்காக இவன் அறிவை பயன்படுத்துவது. அப்ப அதை அடைவதற்காக இப்ப நீ 3 மாசத்துல விளைய வைக்கணும்னு நீ ஒரு டார்கெட்டை எதிர்பார்ப்பை வச்சுட்டு நீ போற இல்லையா? உன் அறிவை வச்சுக்கிட்டே நீ இப்படி இவ்வளவு பண்றியே, மேல இருக்கக்கூடிய இறை அறிவு, பேரறிவு, ஏன்பா அதை 3 மாசத்துல விளைய வைக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா, எனக்கெல்லாம் அறிவு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு அங்க கேட்கறது இங்க கேட்கல. இந்த சயின்டிஸ்ட் கேட்காது. ஏன் கேட்கவே கேட்காது? மாசம் 5 லட்ச ரூபாய் சம்பளம் வர்றப்ப கேட்காது, கேட்கவே கேட்காது. நீங்க இப்ப இன்னைக்கு கையில காசு மட்டும் லட்சக்கணக்கில் வந்துச்சுன்னா நம்ம எது பேசுறதும் காதுல கேட்காது. இன்னைக்கு நம்ம இதை கத்திக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ தத்துவங்கள் கத்திக் இருக்கிறோம். இன்னைக்கு 33 பேர் தான் வந்திருக்காங்க. எத்தனை 33 லட்சம் வர வேண்டிய இடத்துல 33 தான். ஏன் ஏன் வரமாட்டாங்க? கேட்காது. அவங்க வந்தாங்கன்னாலும் அவங்க காதல் கேட்காது. ஏன்? லட்சங்களில் பணம் வருகிறது. அப்ப கேட்காது. இந்த பொருள் மயக்கத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த அருள் என்பது அது கேட்கவே கேட்காது. எப்பொழுது கேட்க வரும்? இதெல்லாம் போய் கடைசியில் ஒரு கொரோனா மாதிரி ஒரு பெரிய ஒரு இது அப்படியே சாக போறோங்கிற ஒரு பயம் வந்துச்சுன்னா எல்லா பேரும் ஒடியாருவாங்க. நீங்க இன்னைக்கு இப்ப திருப்பி ஒரு கொரோனா வந்துருச்சுன்னு வச்சுங்க, இப்போ இந்த ஜூம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப நம்ம 100 பேருக்கு தான் ஜூம் கட்டுறோம், 500 பேருக்கு ஜூம் கட்டுக்கு பணம் கட்ட வேண்டிய வந்துடும். நிறைய வருவாங்க. ஏன்? பயம். பயம். அப்ப மனிதன் நல்லதை கேட்க வேண்டும், இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயற்கை சீற்றம் வர வேண்டும், கொரோனா வர வேண்டும், பெரிய பெரிய நோய்கள் வர வேண்டும், இப்படியெல்லாம் வர வேண்டும். அப்படிதான் இருக்குது அப்படின்னு இறைவன் கேட்கிறான். இறைவன் என்கிட்ட சொல்றான்னு வச்சுக்க, ஆமா இறைவா நீ நினைக்கிறது கரெக்ட் தான், முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்பயாவது இது மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் நடக்கிறது. ஏன்? 33 வருட அனுபவம். அனுபவம். உண்மையை சொன்னால், இயற்கையை சொன்னால், உள்ளதை சொன்னால் யாரும் எடுத்துக்கிறதுக்கு இல்லை. எதிர்பார்ப்பு நடக்கிறதுக்கு வேணும் அப்படிங்கிறது. அப்ப என்னாச்சு? இப்ப இது எல்லாத்தையும் நம்ம நடத்தி காமிக்கிறோம் சொல்லி பண்ணிட்டோம். பண்ணி என்னாச்சு? இப்ப எல்லாத்தையும் விளைய வச்சோம், எல்லாம் பண்ணிட்டோம். முழுக்க முழுக்க எல்லா ஆரோக்கியமும் போயிருச்சு, எல்லாம் நோய் வந்துருச்சு. நோய் வந்தோடனே என்ன பண்றாங்க சமுதாயம்? அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க? சூப்பர், அருமையாக நோயை வளர்த்து விட்டோம். இப்ப என்ன பண்ணுங்க, எல்லாரும் நீட் எக்ஸாமுக்கு போய் டாக்டருக்கு படிங்க, மருந்து கம்பெனி ஆரம்பிங்க, அதுல நம்ம சம்பாதிப்போம். மொத்தத்துல மனித குலம் நோயாளிகளாக துன்பத்துல ஆழ்ந்து கிடக்கிறது. இதுதான் இந்த எதிர்பார்ப்புனால வந்த விளைவு. எவ்வளவு பெரிய விளைவு! நான் இப்ப ஒட்டு மொத்தமா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து பேசியிருக்கிறோம். இது போல எவ்வளவு எதிர்பார்ப்பு, எவ்வளவு எதிர்பார்ப்பு. அப்ப இப்ப கூட பாத்தீங்கன்னா சமுதாயத்துல நிறைய சமுதாய சீர்திருத்தம், அதை ஒரு பெரியவர் செய்தார், அவரை எப்படி நீங்கள் திட்டுவது அப்படின்னு பெரிய ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு. சமுதாய சீர்திருத்தம் என்பதே அவர் பேசினது முழுவதும் புறத்தில் இருக்கக்கூடிய, பொருள் நிலையில் இருக்கக்கூடிய, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பைத்தான் அவர் சீர்திருத்தம் கொண்டு வந்தார். அப்படிதான் கொண்டு வந்தாரு. ஒரே ஒரு விஷயத்தை பாருங்க. மகரிஷி பெண்ணின் பெருமைன்னு சொல்றாரு. அவர் சமுதாய சீர்திருத்தம் அப்படின்னு அந்த பெரியவர் என்ன சொல்றாரு? பெண்ணின் உரிமை அப்படின்னு சொல்லிட்டாரு. பெண்ணின் உரிமைன்னு சொல்லிட்டாரு.
இப்ப பெண்ணின் உரிமைங்கிற வார்த்தைக்கும் பெண்ணின் பெருமைங்கிற வார்த்தைக்கும் எவ்வளவு வித்தியாசம். எந்த ஒரு சீர்திருத்தமா இருந்தாலும் சமுதாய சீர்திருத்தம் என்று சொன்னால் அது எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. அது இயற்கையின் அந்த நிகழ்வு, இயற்கையின் நடைமுறை, இயற்கையின் ஒழுங்கமைப்பு இதற்கு இணைந்து செல்லக்கூடியதாக அதை மாற்றினால் அதுதான் சமுதாய சீரமைப்பு. இயற்கையின் ஒழுங்குல இருந்து விலகி நிற்கிறத இயற்கையின் ஒழுங்கமைப்புக்கு ஒட்டி கொண்டு வருவது, அதன் அடிப்படையில் வாழ்க்கையை சொல்லித் தருவது என்பதுதான் சமுதாய சீரமைப்பாக இருக்க முடியுமே தவிர, இயற்கையிலிருந்து விலகி ஒரு சமுதாயத்தை சீர்திருத்துகிறேன் என்று சொன்னால் அது சமுதாய சீர்கேடு என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். பேரை மாத்தி வைக்கணும், பேரை மாத்தி வைக்கணும். அது ஏன் வருதுன்னா முழுக்க 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 எதிர்பார்ப்பு. ஏன் பெண் உரிமை அப்படின்னு அவருக்கு வந்தது? ஏன் பெண் உரிமை? பெண் உரிமைக்காக என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு இவங்க சொல்லும்போது எத்தனையோ பேர் சொன்னாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லும்போது என்னன்னா அடிமைத்தனம் விலகணுங்கிறதுக்காக சொன்னாங்க. அதுக்காக என்ன எப்படி நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம்? அதை உரிமை என்று சொல்லும்போது அது எதிர்பார்ப்பாக மாறிவிடுகிறது. அந்த உரிமை என்ற வார்த்தையே எதிர்பார்ப்பாக மாறிவிடுகிறது. அப்ப அந்த உரிமை வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று இப்பதான் இதெல்லாம் இவ்வளவு காலமா நமக்கே தெரியாது. இப்பதான் அது தெரியுது. என்ன பண்றது? நீங்கள் குழந்தை பெற்றுக்கொண்டு அடிமையாக இருக்கிறதுனால தானே அடிமையா இருக்கிறீங்க. நீங்க என்ன குழந்தை பெற்றுக்கிறது நிறுத்திங்க. கர்ப்பப்பையை எடுத்து வெட்டி போட்டுருங்க. அது வேண்டாம். உனக்கு அடிமையா இருக்க வேண்டியதில்லை. சரி, கல்யாணம் பண்றதே வேண்டாம். நீ சுதந்திரமா வாழ்ந்துக்க, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க. இப்படி ஒரு சமுதாய சீர்திருத்தம் அப்படின்னு கொண்டு வந்துட்டார். இது சமுதாய சீர்திருத்தமா சீர்கேடா? சீர்கேடா? சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இயற்கையிலிருந்து விலகி ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தோம்னா அது டெம்பரரியா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதாக இருக்குமே தவிர அது பின் விளைவு படுமோசமான விளைவாக சமுதாயத்தில் வந்துவிடும் என்பதை அந்த செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்து சொல்லல. இப்ப இது எல்லாத்தையும் அந்த சீர்திருத்தம் சொன்னவருக்கு காந்த தத்துவம் தெரியாது, அலை இயக்க தத்துவம் தெரியாது, கர்மவினை தத்துவம் தெரியாது, செயல் விளைவு தத்துவம் தெரியாது. அதை எல்லாத்தையுமே பொய்ன்னு சொல்லக்கூடியவர், அதெல்லாமே பொய் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்ப சீர்திருத்தம் மாறுறோம். இதே மகரிஷி சீர்திருத்தம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? பெண்ணின் பெருமைன்னு சொல்றார். அது பெண்ணின் பெருமைன்னு சொல்லும் போது பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? பெண்ணின் பெருமையில அவர் சொல்லக்கூடியதுல எதை மையப்படுத்தி பெண்ணின் பெருமை சொல்றாரு பாருங்க. தாய்மை என்பதைத்தான் பெண்ணின் பெருமை என்று சொல்லி, அப்ப என்ன செய்யணுங்கிறாரு? அதை அடிமையாக வைக்கக்கூடிய அந்த நிகழ்வை மாற்றுகிறார். பெண் அடிமை அல்ல. அதை ஏன் அடிமையா நினைக்கிறீங்க? அவங்கள மதிக்கணுங்கிறார், அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணுங்கிறார், அவங்க தாய்மைங்கிறார், அதை போற்றுங்கிறார். அப்ப அந்த நிலையில் அவர்களுக்கு வரக்கூடிய கொடுக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் அகற்றி விட்டா கிடைக்க வேண்டியது தானா கிடைக்கும். இதுதாங்க இயற்கை, இவ்வளவுதான் இயற்கை. அப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு அநீதி இருக்கிறது என்று சொன்னால் அந்த அநீதி அளிக்கப்படுவதையெல்லாம் நிறுத்துவதற்கான தத்துவத்தை இவர் சொல்லி பெண்ணின் பெருமையை சொல்லி அதை உணர்த்தி அதை நிறுத்திவிட்டால் கிடைக்க வேண்டியது தானா கிடைக்குது. இதுதான் சமுதாய சீர்திருத்தம். இதுதான் சீர்திருத்தம். ஒரு நோய் இருக்கு, அந்த நோயிலிருந்து அவன் ஆரோக்கியமா வரணும்னா என்ன பண்றது? கெடுக்கக்கூடியதையெல்லாம் நிறுத்தி விட்டால் ஆரோக்கியம் தானாக வந்துடும். இதுதானே உண்மையான மருத்துவம், உண்மையான சீரமைப்பு. அதானே? இல்ல நான் மாத்துறேன், நான் ஆரோக்கியத்தை நான் மேம்படுத்திடுறேன் அப்படின்னு இன்னைக்கு ஆங்கில மருத்துவம் பண்ணி என்ன பண்ணிச்சு? இப்ப இங்க என்னாச்சு? ஏன் அதுக்கு போனா? எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்பு? நீங்க இதெல்லாம் செஞ்சு இப்போ ஒரு தலைவலி வருது, ஒரு 3 நேரம் சாப்பிடாம பட்னியா இருக்கியா, ரெஸ்ட்ல இருக்கியா, நாளைக்கு சரியாயிடும். ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாம இருந்து ரெஸ்ட் ஆகி சரியாயிடுமா? என்ன நீ அறிவிட்டதனமா இருக்கிற? உனக்கு அறிவியல் ஏதாவது தெரியுதா? ஒரு கால்பால் மாத்திரை டக்குன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 5 நிமிஷத்துல தலைவலி நின்று போகுது. நீ நான் அறிவியலே இல்லாத ஆளு. ரைட்டா? தமிழ் மொழியில் அறிவியல் இல்லை அப்படின்னு சொன்னதாக இப்ப பேசுறாங்க, அறிவியல் இல்லை என்று. அது அறிவியல், தமிழ்ல இருக்கக்கூடிய அறிவியல் என்ன பண்ணுது? நிலையான சுகம், நீடித்த சுகத்தை சொல்லுது. ஆனா நம்ம எதிர்பார்ப்பு என்ன இருக்கு? அதுக்கு ஒரு நாள் ஆகும்ல. இது 5 நிமிஷத்துல நின்று போகுதுல்ல. இந்த 5 நிமிஷத்துல நிறுத்துற மாத்திரை இருக்கு, இதுக்கு பேர் தான் அறிவியல். மகரிஷி தெளிவா சொல்லியிருக்காரு, அறிவியல் வேறு, விஞ்ஞானம் வேறுன்றார். இன்னைக்கு நிறைய அதே குழப்பத்துல கிடக்கு. அறிவியல் வேறு, விஞ்ஞானம் வேறு. அப்ப அறிவியல் என்ன பண்ணும்? நிலையான சுகத்தை தரும். இது டெம்பரரியா அப்படியே போட்டுக்கிட்டே இரு. டெய்லி ஒரு
பேராசிட்டமால் போட்டுக்கிட்டே இரு, அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும், அப்புறம் டயாலிசிஸ் பண்ணு, அப்புறம் போய் சேர்ந்துருவேன். இது பேரு அறிவியலா? இது அறிவின் குறைபாடு. குறைபாடு. ஆனா இப்ப இது ஏன் நடக்குது? மனுஷன் எதிர்பார்த்தான். எப்படி எதிர்பார்த்தான்? அதெல்லாம் முடியாது, எனக்கு உடனே சரியாகணும். எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு. எதுலயெல்லாம் எதிர்பார்ப்புன்னு வச்சு அதுக்கு சில பேர் சமுதாய சீர்திருத்தம்னு நான் கொடுத்தேன் அப்படின்னு எதெல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாமே பின்னாடி பெரிய பெரிய விளைவுகளை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். பின் விளைவை யோசிக்காம கொடுத்துட்டாங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? எல்லாரும் அதுல போய் விழுந்துட்டோம். இன்னைக்கு சமுதாயம் அப்படித்தானே வந்துருச்சு. ஒரு காலத்திலே நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு பலசர கடைக்கு முன்னாடி நீங்கள் இந்த விக்ஸ் தடவுங்க, அமிர்தாஞ்சன் தடவை, இது தடவுங்க, உங்களுக்கு உடனே தலைவலி நின்னும் பாருங்க அப்படின்னு ஃப்ரீயா தடவி தடவி ரோட்ல போறவங்களுக்கு தடவி காமிக்கிறத நானே பார்த்துருக்கிறேன். அப்படி அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு ஒண்ணுமே தேவையில்லை. எல்லாத்தையும் போய் ஹோல்சேல் இதுல டக்கு டக்கு டக்குன்னு நம்மளே வாங்கிட்டு இருக்கிறோம். வாங்க வச்சுட்டாங்க வச்சுட்டாங்க. யாராவது சளி அப்படிங்கிறதுக்கு ஆடாதோடையும் துளசியை ரோட்ல அது இது ஃப்ரீ கேம்ப் கொடுத்து அதாவது பண்ணாங்களா? எங்கேயாவது எங்கேயாவது அப்படி இருக்கா? இருந்துச்சா? ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தது எல்லாமே மோசம். நம்மளை மோசம் பண்றதுதான் ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதான் பண்ணாங்க. எந்த சித்த மருத்துவம் ஃப்ரீ கேம்ப் எல்லாம் போடுறதில்லை. அப்ப எதிர்பார்ப்பு மக்களிடம் கூட 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 ஏமாற்றக்கூடியவர்களும் சமுதாயத்தை சீர்கேடு, அதாவது சீர்திருத்தம் என்ற பெயரில் சீர்கேடு செய்யக்கூடியவர்களும் வந்துட்டாங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க, தாய்மை அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய உயர்வு என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு உரிய இதை அவர் கொடுக்கணும் அப்படின்னு மகரிஷி அவ்வளவு பெரிய தத்துவத்தை கொடுக்குறாரு. இங்க நாங்கள் உரிமையை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம் என்று எடுத்து போட்டுறோம், வெட்டி போட்டுறோம். அப்படிங்கிற ஒரு உறுப்பை, அதாவது ஒரு கற்பப்பை என்ற உறுப்பை உருவாக்கியது யார்? இயற்கை. ஒரு டாக்டருக்கே நான் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? ஒரு டாக்டர் அந்த உறுப்பை உருவாக்கல, அதை வெட்டி போடுறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது? அதை சரி செய்ய வேண்டிய கடமை தான் அவருக்கு இருக்கிறது. அதை வெட்டி போடணும் இல்லை. அவர் என்ன பண்றாரு? அவரு அதை சரி செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். முடியாத பட்சத்துக்கு அதை வெட்டி எடுக்கணும்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவம் மனைகள் அப்படி இருக்கா? அப்படி இருக்கா? தேவையில்லாமல் வெட்டக்கூடியது இருக்கு. என்னன்னு கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுங்களா? உங்களுக்கு தான் 2 குழந்தை பார்த்தாச்சுல்ல, இனிமேல் எதுக்கு இந்த கற்பப்பை? அதை வெட்டி எடுத்துருவோம். எடுத்துட்டா அவங்களுக்கு 50,000 கிடைக்குது, ஆஸ்பத்திரி கிடைக்குது. இப்படி மருத்துவர்கள் வந்து விட்டார்கள். என்னாச்சு? நீங்க ஃப்ரீயா இருக்க வேண்டியதானே? இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம லேடிஸே என்ன பண்ண போறாங்க? இந்த மாசம் பீரியடு அது எனக்கு இப்ப ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, இதை வெட்டி போட்டோம்னா எனக்கு அந்த ஃப்ரீயா இருப்பேன், நான் சுதந்திரமா இருப்பேன். அதனுடைய விளைவுகள் எவ்வளவு மோசமான விளைவுகளாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாத்தையும் செஞ்சு பாருங்க. அடுத்து ஒரு 20-30 வருடத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களில் 90% பெண்கள் கேன்சர் பேஷண்டா தான் இருப்பாங்க. எடுத்து வெட்டி போட்டு பாருங்க, அப்படிதான் இருப்பாங்க. இதை யாரும் யோசிக்கிறது இல்லையே. எதிர்பார்ப்பினால் நீங்கள் எதையும் சாதித்து விடலாம். அதுல வரக்கூடிய அந்த பின் விளைவு இருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய விளைவாக இருக்கும். இன்னும் கூட நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ கற்பப்பை அப்படிங்கிறது குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும்தானா? தாய்மை அப்படிங்கிறது ஒரு அதனுடைய பெருமை, அது மட்டும் அதுக்கு வேலை இல்லை. அதுக்கு என்ன வேலை இருக்கு? உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிறதுல ரொம்ப முக்கியமான வேலையை அந்த கற்பப்பை பாக்குது. அது 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 ஆண்களுக்கு இல்லை, அந்த கொடுப்பினை இல்லை. இப்படிதான் நான் சொல்லுவேன், அந்த கொடுப்பினை இல்லை. ஆண்களுக்கு கழிவு வெளியேறதுல பிரச்சனை இருக்கிறது, கழிவு தேக்கம் நிறைய இருக்கு, ஆண்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு நடக்கிறது இல்லை. ஏன் தேங்கிறது இல்லை? மாதம் அந்த கற்பப்பை இருக்கிறதுனால அங்க என்ன ஆகுது? அது அந்த கழிவுகள் முழுவதும் வெளியேற்றப்பட்டு அப்பப்ப தூய்மை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு பெரிய வாய்ப்பை இயற்கை கொடுத்திருக்கிறது அவங்களுக்கு. அதனாலதான் ஆம்பளைகளுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வருது, பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. பாருங்க, இப்ப எல்லாம் வருது. இப்ப நாங்க தான் பெண்களும் ஆண்களும் நம்ம எதிர்பார்ப்புல மாத்திக்கிட்டோம்னா வரும், எதுவுமே வரும். ஆனால் இயற்கையில வரலையே. எங்கேயாவது இப்ப நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க, ஹார்ட் அட்டாக், ஹார்ட் பிளாக் ஆண்களுக்கு அதிகமா பெண்களுக்கு அதிகமா? ஆண்களுக்கு தான் அதிகம், ஆண்களுக்கு தான் அதிகம். ஏன்? அங்க கழிவு வெளியேறல. அப்ப இது ஒரு பெருமையா, அது சிறுமையா? இதை நான் உரிமை என்று எதிர்பார்ப்புக்காக இதை நான் வெட்டி எடுத்து விடு என்று ஒரு சமுதாய சீர்திருத்தம் என்று ஒரு பெரியவர் சொன்னார்னு சொல்லி அதை ஒரு பெரிய சீர்திருத்தவாதியாக மாற்றிவிட்டோம். இயற்கை புரிந்து கொள்ளாமல் இயற்கைக்கு முரணாக சொல்லக்கூடியதெல்லாம் சீர்திருத்தம் போல் தெரியும்.
ஆனால் அது பின்னாடி பயங்கரமான விளைவை கொடுக்கும். அப்படி வந்ததுதான் இன்னைக்கு ஆங்கில மருத்துவம். ஆங்கில மருத்துவம் வசதியா இருக்கும், கேட்கறதுக்கு வசதியா இருக்கும். ஆனால் விளைவு மோசமான விளைவுகளா இருக்கும். இது போல எவ்வளவு சீர்திருத்தம் இன்னைக்கு அப்படி வந்து சீர்திருத்தம் கொடுக்குறேன்னு வந்து இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு வந்து உலகத்துக்கே வந்து ஊழலை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஹோல்சேல் கம்பெனி இங்கதான் இருக்கு. இங்க இருந்து தான் உலகத்துக்கே ஊழல் போகுதுங்கிற அளவுக்கு இந்த நம்ம நாட்டை வளர்த்து வச்சிருக்கிறோம். வந்துருச்சு. ஏன்? அங்க செயல்விளை தத்துவம் இல்ல, கர்மவினை தத்துவம் இல்ல. இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டோம். நமக்கே வச்சுக்கங்க, செயல்விளை தத்துவம், கர்மவினை தத்துவம் எல்லாம் பொய்ன்னு இன்னைக்கு நீங்க இன்னையிலிருந்து முடிவெடுங்க. இன்னையிலிருந்து முடிவெடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல நீங்க என்ன, நம்ம ஒன்னா நம்பர் அயோக்கியனாக மாறி விடுவோம். நானே நண்பனையே அப்படி மாறிடுவாரு. ஏன்? இந்த 2 தத்துவத்தை தூக்கி வெளியில எடுத்தேன்னா 1ஆம் நம்பர் அயோக்கியனா ஒரு வருஷத்துல நான் மாறிடுவேன். அவ்வளவுதானே? இப்ப ஏன் நம்ம செய்யல அத? ஏன் நம்மளாம் கரெக்டா இருக்கோம்? அந்த கர்மவினை தத்துவமும் செயல்விளை தத்துவமும் நம்ம உணர்ந்து இருக்கிறோம். அப்ப நம்மகிட்ட எதிர்பார்ப்பு இல்ல. எதிர்பார்ப்பை குறைக்கிறோம். அப்ப இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து இது கவலை ஒழித்தல்ங்கிற டாபிக்கை வச்சு அவங்க பேசிட்டாங்க. நான் இப்ப வந்து இன்னைக்கு சமுதாய சூழ்நிலையை வச்சு பேச வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு சமுதாயம் முழுதும் அதான் பேசிட்டு, ஊர் முழுதும் அதான் பேசிட்டு இருக்கு. எது பேசினாலும் அது அரசியலுக்காக பேசுறாங்க. நமக்கு அதுக்கு சம்மதம் இல்லை. நம்மளை பொறுத்தவரை ஒன்னே ஒண்ணுதான். இயற்கை என்ன சொல்லுது? இயற்கை தத்துவம் என்ன சொல்லுது? இயற்கை தத்துவத்திலிருந்து எவ்வளவு விலகி இருக்கோம்? விலகி இருக்கிறதுனால எவ்வளவு துன்பம், சமுதாய சீர்கேடு. அந்த இயற்கைக்கு ஒட்டி கொண்டு வரணும், அவ்வளவுதான். இதுதான் நம்மளுடைய ஒரு நிலை. இயற்கையிலிருந்து மாறுபடக்கூடாது அப்படிங்கிறதான். அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க இப்ப இந்த இதெல்லாம் மாத்தலைன்னு சொன்னோம்னா நமக்கு சோத்துக்கெல்லாம் போயிருப்போம். ஒருத்தர் என்கிட்ட வாதாடி இருக்காரு. இந்த மாதிரியான அந்த அக்ரிகல்ச்சர்ல நம்ம இந்த ஹை வெரைட்டி அதெல்லாம் கொண்டு வரலன்னா நமக்கு சோத்துக்கே கிடைச்சிருக்காது. பிராய்லர் கோழியை மட்டும் கண்டுபிடிக்கலன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு சிக்கனே கிடைக்காது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இதைத்தான் சாப்பிடணும், இப்படிதான் சாப்பிடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வேஸ்ட் பண்ணக்கூடியதுதான் அதிகமா இருக்கு. இன்னைக்கு அத்தனையும் கூடிடுச்சு. இன்னைக்கு இந்த உணவு வேஸ்ட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலா 100% இருக்கு. 100% இருக்கு. உலக மக்கள் எல்லாம் எவ்வளவு சாப்பிடுவாங்க, சாப்பிடுற தேவைக்கு சாப்பிடணுமோ அதுல அதே போல இன்னொரு மடங்கு வேஸ்ட் செய்யப்படுகிறது. சாதாரணமா ஒட்டுமொத்தத்துக்கு சொல்றேன். ஒரு கல்யாணத்துல வேஸ்ட் ஆகிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அது இன்னும் 4 மடங்கு வேஸ்ட் செய்யப்படுகிறது. இன்னும் பெரிய பஃபே சிஸ்டம் இருக்கக்கூடிய நீங்க ஹோட்டல்ல போய் பாத்தீங்கன்னா 10 மடங்கு வேஸ்ட் செய்யப்படுகிறது. அப்ப இப்ப நம்ம தேவையை உணர்ந்திருக்கிறோமா? அப்ப இது எல்லாமே இந்த சமுதாய சீத்தில் இதை வந்து நம்ம இயற்கை என்ற ஒரு தத்துவத்தை வைத்துக்கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய சீர்திருத்தங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது. சீர்திருத்தம் என்று எதெல்லாம் யார் சொல்லி வச்சாங்களோ அதையெல்லாம் சீர்திருத்தம் செய்ய வேண்டிய பொறுப்பு வேதாத்திரியத்துக்கு இருக்கிறது. வேதாத்திரி மாதிரி செஞ்சிருக்கிறார். நான் கூட இன்னைக்கு மன்றத்துல ஒரு கேள்வி கேட்டேன். கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை கும்பிடவன் காட்டு மராண்டின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு போறதெல்லாம் நிறுத்துறதுக்கு ஒரு இயக்கம் வந்தது இல்லையா? தமிழ்நாட்டில் எத்தனை பேர் கோயிலுக்கு போறது நிறுத்தி இருக்கிறாங்க இன்னைக்கு? சரி, இப்போ மகரிஷி வந்து எது தெய்வம், சுத்தவெளி தத்துவம், நான்யார் தத்துவம், பிரபஞ்ச தத்துவம், அந்த அத்வைத தத்துவம், இவ்வளவு விளக்கத்தையும் சொல்லி இது எல்லாத்தையும் கேட்ட பிறகு இப்ப என்னை மாதிரி ஒரு ஆளு, நான் ஒரு பெரிய கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவேன். இன்னைக்கு அங்க வந்து அதுல அந்த பழைய நிலையிலிருந்து இன்னைக்கு மாறிட்டேன். அதுக்காக நான் கோயிலுக்கு போகலன்னு சொல்லல. மகிழ்ச்சி என்ன செஞ்சுட்டாரு பாருங்க. அதுல ஒரு எந்தவித விளக்கமும் இல்லாமல் போய் கொண்டிருந்த நம்ம எல்லாம் விளக்கத்தோடு என்ன பண்றாரு? போறதுன்னா விளக்கத்தோட போ. அப்ப இன்னொன்னு என்ன பண்ணிட்டாரு? என்ன மாற்றம் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொன்னோம்னா, அங்க போயிட்டு இருக்கப்ப மட்டும் ஒழுக்கமா இருக்கணும், வெளியில இருந்தா ஒழுக்கமா தேவையில்லை அப்படின்னு இருந்தத இங்க எல்லா இடத்திலும் சுத்தவெளி இல்லாத இடமே இல்லைன்னு புரிய வச்சு அங்க இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை எங்கேயுமே கொண்டு வந்தாரு. அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்தாரு, ஒவ்வொரு சிஸ்டத்திலையும் கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம வேதாத்திரிய அன்பர்கள் இப்ப கோயிலுக்கே போலனாலும் அந்த அறநெறியல் ஒழுக்கத்துல அப்படியே வாழ வச்சுட்டார், மாத்திட்டார். இது சமுதாய மாற்றம். சமுதாய மாற்றம் எத்தனை பேரை மாத்திருக்காரு? லட்சக்கணக்கில் மாத்திருக்காரு. இது நிலையான மாற்றம், நிலையான மாற்றம். அதுக்காக எதையும் வெறுக்கிறது இல்லை, வெறுக்க முடியாது, முடியாது. அணுவுக்குள்ளாக ஒவ்வொரு அணுவிலும் சுத்தவெளி இருக்கிறது என்று சொன்னால் அங்கேயும் சுத்தவெளி இருக்கிறது, அதுக்குள்ளாகவும் இருக்கிறது, எல்லா பக்கமும் இருக்கு. அங்க மட்டும்தான் இருக்கிறதுங்கிறது இல்லாம அவர் விளக்கி உண்மையை விளக்கினார் பாருங்க.
இது சமுதாய சீர்திருத்தம். மாற்றம் வருது. நாம் அறத்துல வாழ்றோம். அறத்துல மாறி இருக்கிறோம். ஒரு மனிதனை இயற்கையின் அறத்துக்கு மாற்றுவதுதான் சமுதாய சீர்திருத்தம். எதிர்பார்ப்பின் அடிப்படையில் சமுதாய சீர்திருத்தம் என்று இன்னைக்கு நிறைய சமுதாயத்தில் கொண்டு வரப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் பின்னாடி விளைவுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்ப இதையெல்லாம் சீர்திருத்த வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏன் இப்ப வருது? இந்த சனி ராகுனுடைய சேர்க்கை ஏதோ செய்ய வைக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன் இன்னைக்கு நாம எதிர்பார்ப்புங்கிறதுல இந்த மாதிரி நம்ம பேசினது இல்லை. ஏன் இந்த சனி ராகு சேர்க்கை இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. அப்ப சீர்திருத்தம் என்பதை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? இயற்கையின் அந்த இயற்கையினுடைய ஒழுங்கமைப்பு, இயற்கை நீதி இருக்கிறது அல்லவா, அதைக்கு ஒத்து அந்த சமுதாயத்தை கொண்டு செல்லும் அடிப்படையில் பார்க்க வேண்டும். அதை அதிலிருந்து விலகி நிற்பதற்கு எது காரணமாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த எதிர்பார்ப்பு என்பதுதான் இந்த இயற்கையிலிருந்து விலகி நிற்பதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை ஓரளவில் நம்ம இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அதனால இந்த எதிர்பார்ப்பை விட்டுட்டு உண்மை உணர்வுக்கு வருவோம். உண்மை உணர்வுக்கு நல்லதை தவிர்த்து நல்லதை செய்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.